ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயம்புத்தூர் சூலூரில் வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து ஒரு நாய் வந்து ரேப் பண்ணி கொண்டு அந்த கேஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து நபர்களெல்லாம் தயவு செஞ்சு விசாரணை அது இதுன்னு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிருக்காதீங்க. அப்போவே இந்த கல்ஃப் கண்ட்ரியில் கொடுக்குற மாதிரி ஒரு பொது வழியில் வச்சு தண்டனையை அதை டிவி சேனல் லைவ் பண்ணுங்க. இல்லையா முடியலையா பெற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த பெண் தான் அவங்க தப்பு பண்ணான் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்டவன் அதை எப்படி வந்து பழி தீர்த்துக்குவாங்க. காரணம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்ம ஆட்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறனால தான். இப்போ கல்ஃப் கண்ட்ரியோ சிங்கப்பூரோ இந்த மாதிரி நாடுகள்லாம் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம்னாலே நடுங்குவாங்க. ஏன்னா தண்டனைகள் அவ்வளோ கடுமையாக இருக்கும். ஏன் நம்ம நாட்டில் மட்டும் அது வந்து சிவியராக கொண்டு போகலன்னா நம்ம நாடோட சட்டம் சரி கிடையாது, அவ்வளோதான். ஒருத்தர் வந்து ஒரு தடவை பெண்களுக்கு தான் தப்பு பண்ணுறான்னா அடுத்த தடவை செய்கிறதுக்கு யோசிக்கணும். அந்த அளவுக்கு உயிர் பயத்தை காட்டிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடல் கடந்து குடும்பத்துக்காண்டி நம்ம ஓடிக்கி இருக்க நபர்கள், நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்க நபர்கள், ஒரு தகப்பனா சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் நெஞ்சு பொறுக்கெல்லாம் பதறுது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. வாழ்க வையகம்.